உங்கள பத்தி நான் நிறைய தகவல்கள் சேகரிச்சேன். அதுல வந்து முதல்ல நான் பார்க்க வேண்டிய விஷயம் வந்து, உங்க மருத்துவமனை தான். மருத்துவமனை வந்து நீங்க வந்து அது வந்து ஒரு ரெகுலரா போற ஒரு அலோபதி மருத்துவமனை மாரியே இல்லாம, ரொம்ப வித்தியாசமான ஒரு மருத்துவமனையா இருக்கு. அது வந்து ஒரு சிந்தனைக்கான இடமாவும், ஒரு படிப்பு சம்மந்தப்பட்ட இடமாகவும், அது பார்க்கறதுக்கு ஒரு சில கோயிலுக்கு போனா எப்படி இருக்குமோ, அது போல வந்து ஒரு வித்தியாசமான இத குடுக்குது. கேக்குதா ஐயா? கேக்குது, சொல்லுங்க. ஓகே. ஸோ வித்தியாசமான ஒரு இதுவா இருக்கு. அதுபோல வந்து ஒரு மருத்துவமனை அப்படி அமைக்கணுன்ட்டு நீங்க எப்படி உங்களுக்கு அந்த எண்ணம் வந்தது? எப்போ உதித்தது? அது அந்த மருத்துவமனை அப்படிதான் இப்படிதான் தமிழரோட மருத்துவமனை இருக்கணுன்ற எண்ணப்பாடுக்கு நீங்க எப்போ வந்தீங்கய்யா? டாக்டர் அப்படின்ற அந்த லத்தீன் சொல்லுக்கு டு டீச் அப்படின்னு பொருள்னு எனக்கு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாரு. அதனால நான் வந்து நோய்களை குணப்படுத்துறதோட மக்களுக்கு இந்த நோய்களை பற்றி விழிப்புணர்வை ஏற்படுத்தணும் அப்படின்றது எனக்கு தொடக்கத்துல இருந்தே எனக்கு அதுல ஆர்வம் உண்டு. அதனால சிறப்பு. ஒருத்தர் என்கிட்ட சிகிச்சைக்கு வந்தாங்கன்னா, அவங்க என்ன நோயால பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க, அதுக்கு என்ன சிகிச்சை நான் செய்யறேன், அது எந்த அளவுக்கு முன்னேற்றமாகும், இது வராம தடுக்கிறதுக்கு என்ன செய்யறது, இத பற்றிலாம் நான் அவங்கள்ட்ட பேசுவேன். வெறும் மருந்து மட்டும் எழுதி கொடுத்துட்டு இல்லாம, நோய்களை பற்றி அவங்களுக்கு நான் வந்து விளக்கி சொல்லுவேன். அது ஏன்னா அது மாதிரி சொல்லும் பொழுது எனக்கு உள்ள பாரம் குறையும், நம்ம விளக்கி சொல்லிட்டோம் அப்படின்றதுனால. அப்படிதான் நான் தொடக்கத்துல இருந்தே செய்வேன். அதனால என்னுடைய மருத்துவமனையில ஹிப்போக்ரட்டஸ் சிலை வச்சிருக்கிறேன். அவருடைய வாசகமான நம்முடைய நோய்களுக்கு காரணம் இயற்கைக்கு அப்பாற்பட்ட சக்திகள் அல்ல, இயற்கையில் ஏற்படும் மாறுபாடுகளே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கிமு 300 ஆண்டுகள்லயே அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மாதிரி எனக்கு அதுல விழிப்புணர்வு ஏற்படுத்துனதுல எனக்கு ஆர்வம் தொடக்கத்துல இருந்தே உண்டு. இந்த 2009 ஈழ படுகொலைக்கு பிறகுதான் அந்த படுகொலைய நம்ம தமிழ்நாட்டு மக்கள் அதற்கு ஒரு உரிய எதிர்ப்பு தெரிவிக்காம இருந்ததுக்கு காரணம், தமிழ்நாட்டில் வாழும் தமிழர்களுக்கு அந்த மொழி உணர்வு, இன உணர்வு இல்ல. இதே ஒரு மலையாளியோ இல்ல தெலுங்கரோ கன்னடரோ அயல்நாட்டுல இப்படி ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த மாநில மக்கள் சும்மா விட்டிருக்க மாட்டாங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கு இந்த இந்தியம் திராவிடம் என்கிற கருத்துகளின் ஆதிக்கத்தினால நம்ம தமிழர்கள், நம்ம இனம் தமிழினம், நம்ம மொழி தமிழ், நம்ம பண்பாட்டை காப்பாற்றணும் அப்படின்ற எண்ணம் இல்ல. அதனாலதான் ஈழத்துல 1.5 லட்சம் மக்கள் கொன்றளிக்கப்பட்டப்ப உரிய எதிர்ப்பு இங்க எழல அப்படின்ற எண்ணம் எனக்கு மனசுல ஏற்பட்டது. அதனால 2009 வரைக்கும் நோய்களை பற்றிய விழிப்புணர்வு மட்டுமே ஏற்படுத்திக்கிட்டு இருந்தேன்னா, நம்ம மொழி இனம் பற்றிய விழிப்புணர்வும் மக்களுக்கு ஏற்படுத்தணும் அப்படின்ற எண்ணம் எனக்கு ஏற்பட்டது. அதனாலதான் என்னுடைய மருத்துவமனையில ஒரு யாழ் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒரு நூலகம் வச்சிருக்கிறேன். ஏன்னா யாழ் நூலகம் எரிக்கப்பட்டது மனசுல ஆழமா பதிஞ்சிருந்தது. அங்க வர நோயாளிகள் அந்த நூல்களை படிக்கிறதுக்கும், அது மட்டும் இல்லாம அங்க தமிழன்னை சிலை அப்படின்னு ஒண்ணு நிறுவி இருக்கிறேன். அப்புறம் தமிழ் முருகன் சிலை அப்படின்னு ஒண்ணு நிறுவி இருக்கிறேன். அப்புறம் நம்ம தமிழரோடு தமிழில் பேசுவோம், நமது குழந்தைகளுக்கு தமிழில் பெயரிடுவோம், நமது கடவுளரை தமிழில் வழிபடுவோம் அப்படின்ற சொற்றொடர்லாம் அங்க இருக்கு. இது மட்டும் இல்லாம ஈழப்படுகொலை நடந்து ஒரு 2 ஆண்டுகளுக்கு ஈழ பாடல்களே நான் வந்து அங்க ஒளிபரப்புவேன். அது எனக்கு ரொம்ப ஒரு என்ன சொல்றது, என்னுடைய ஆதங்கத்தை தீர்த்துக்கிற ஒரு வடிகாலா இருந்தது. ஆனா ஒரு கடந்த வாரம் ஒரு இடத்துக்கு நான் வாக்கு கேட்க போயிருந்தேன். அப்போ ஒரு வீட்டுல ஒரு 35 வயது மதிக்கத்தக்க பெண்மணி சொல்றாங்க, உங்க தமிழ் மேல உங்களுக்குள்ள பற்றுக்க நான் உங்களுக்கு ஓட்டு போடுவையா. எப்படிமா அப்படின்னு சொன்னா, அவங்க மருத்துவமனையில நான் வந்து இதெல்லாம் பார்த்திருக்கிறேன். ஏன்னா இவ்வளவு நான் வச்சிருந்தா கூட யாருமே இதை பற்றி என்கிட்ட பேச மாட்டாங்க. அதனால நம்ம இவ்வளவு செய்யறோம், இது ஒன்னும் ஒரு மக்கள்கிட்ட இது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தல அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அவங்க என்கிட்ட வெளிப்படுத்தலே தவிர அவங்க மனதுல தமிழ் மொழி இன உணர்வு இதை உண்டாக்கி இருக்கு அப்படின்றது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. மிக சிறப்பு, மிக சிறப்பு ஐயா. நீங்க அருமையா சொன்னீங்க. அதே போல வந்து இப்ப நீங்க ஒரு டாக்டரா இருக்கனால கேட்கிறேன். சமூகத்துல வந்து உடல்ல இருக்க சிகிச்சையை விட மனசுக்கு தான் அதிகமா தேவைப்படும். எப்ப பார்த்தாலும் டிப்ரெஷன் அப்படின்ற வார்த்தை தான் அதிகமா நம்ம கேட்கிறோம். இது வந்து உடலை விட மனதுல தான் நம்ம நோய்கள் மனது தான் மெயினா ரீசனா இருக்கா நோய்கள் தொடங்குவதற்கு? இல்ல
ஆம், உடல்ல ஏற்படுற பிரச்சனைகள் தான் பெரிய பிரச்சனை நீங்க பாக்குறீங்களா? சைக்கோசோமேட்டிக் டிசீஸ்னே ஒரு குரூப் இருக்கு. ம், ஆஸ்மா, அப்புறம் அந்த வயித்தை வலிச்சு வலிச்சு வெளியே போறது, இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம், ம், ஈவன் அந்த மூட்டு வலிகள், இதெல்லாமே வந்து சைக்கோசோமேட்டிக் டிசீஸ் சொல்லுவாங்க. மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்புகள் வந்து அதிகமா இருக்கும் அப்படின்ட்டு. ஒரு இதயவியல் மருத்துவர் அப்படின்ற முறையில சமீப காலங்கள்ல நான், ஏன்னா இதுக்கு முன்ன என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு 40 வயதுக்கு மேலதான் ஆண்களுக்கு மாரடைப்பு வரும், ம். பெண்களுக்கு வந்து ஒரு 50 வயதுக்கு மேல வரும்னு சொல்லுவாங்க. இப்ப இளம் வயதிலேயே மாரடைப்பு வருது. அதற்கு முக்கிய காரணமா இருக்கிறது அந்த ஆஹ், அந்த போட்டியான வாழ்க்கையினால ஏற்படுற மன அழுத்தம். நம்ம புரியுது. மேலும் சம்பாதிக்கணும் சம்பாதிக்கணும்னு சொல்லி ஆஹ், அவங்கள புழிஞ்சு எடுக்கிற வேலைகள்ல இன்னைக்கு நிறைய பேர் பணியாற்றுறாங்க. என்னுடைய உறவினர், அவர் 35 வயதிலே அவருக்கு மாரடைப்பு வந்துடுச்சு. அவர் ம். சிங்கப்பூர்ல ஒரு நிறுவனத்துல சூப்பர்வைசரா இருக்கிறாரு. சூப்பர்வைசர் தர சிரமம் உங்களுக்கு தெரியும். ஏன்னா ஆமா. மேலதிகாரிகள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுப்பாங்க. கீழே உள்ளவங்க இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு வேலை பார்க்க மாட்டாங்க. அந்த மன அழுத்தத்துல அவருக்கு மாரடைப்பு வந்துடுச்சு. மாரடைப்பு வந்தது மட்டுமல்ல, ஆஞ்சியோ பண்ணி பார்த்தா, ஏன்னா அந்த இளம் வயதுல ஒரு 3 இதய தமனிகள்ல 1 அல்லது 2ல தான் நான் அடைப்பு வந்து பார்த்திருக்கிறேன். ஆனா இவருக்கு 3 தமனிலையும் அடைப்பு இருந்தது. ஓ! அதனால இந்த போட்டியான வாழ்க்கையின் மன அழுத்தம், பொருளுக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுக்கின்ற இந்த வாழ்க்கை, ஆ குடும்ப சமூக அமைப்பில், பண்பாட்டில் ஏற்பட்டிருக்கின்ற மாற்றம், அதனால் குடும்ப உறுப்பினர்களுக்கு இடையில் ஏற்படும் அந்த சண்டை சச்சரவுகள், அ இது வந்து எல்லாமே ஒரு மாரடைப்பு வாய்ப்பு அதிகரிச்சிருக்கு. அது மட்டுமல்ல, ஒரு இதய மருத்துவரா, ஒரு நெஞ்சு எனக்கு ரொம்ப படபடப்பா இருக்கு, ம். மூச்சு விடுறது கஷ்டமா இருக்கு, அப்படின்னு சொல்லி என்ட்ட வருவாங்க. ஆனா ஆய்வுகள்லாம் பண்ணி பார்த்தா, இதயம் வந்து நார்மலா தான் இருக்கும். எந்த பிரச்சனையும் இருக்காது. அதுக்கப்புறம் நான் கேட்பேன், "உங்களுக்கு தூக்கம் வருதா?" தூக்கம் ம். வரலம்பாங்க. அதுக்கப்புறம் "உங்களுக்கு கவலை இருக்கா? பயம் இருக்கா?" கேட்டா கவலைன்னு சொல்லுவாங்க. "எதனால கவலை?" அப்படின்னு குடும்ப சூழ்நிலை எல்லாம் விசாரிச்சு, அதற்கான ஆலோசனை சொல்லி, மன அழுத்தத்துக்கான மாத்திரைகள் நான் குடுக்குறேன். ஓ! உள்ளபடியே என்னுடைய மருத்துவமனையில இப்போ இதய மாத்திரைகள் அளவுக்கு மன அழுத்த மாத்திரைகள நான் எழுதிட்டு இருக்கிறேன். ஆனா பெரும்பான்மையான மருத்துவர்கள் வந்து இந்த ம். மனதுக்கு முக்கியத்துவமே குடுக்கறதில்ல. ஏன்னா, என்ட்ட இது மாதிரி வர நோயாளிகள், என்ட்ட வர்றதுக்கு முன்னால ஒரு 4, 5 மருத்துவர்கள பார்த்துட்டு தான் வர்றாங்க. அவங்க யாருமே மூச்சு திணறல் சொன்னா, ஆஸ்மா அப்படின்னு சிகிச்சை குடுத்திருப்பாங்க. ஆனா, அதுக்கு எந்த ஆதாரமுமே இருக்காது. இல்லாட்டினா ஓ! இதய தோல்விக்கான, செயலிழப்புக்கான மாத்திரை குடுத்திருப்பாங்க. அவங்க மனசுன்னு ஒண்ணு இருக்கு, அவங்க பார்க்கறதில்ல. நான் அவங்கள்ட்ட கேட்பேன், "இதெல்லாம் கேட்டாங்களா அந்த மருத்துவர்கள்?" அப்படின்னு. "இல்ல ஆஹா. சார், இதெல்லாம் ஒண்ணும் கேட்கல" அப்படிம்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த முறை வரும்பொழுது, நான் இவ்வளவு பேர பார்த்திருக்கிறேன். நீங்க ஒரு சின்ன மாத்திரை தான் ஆன்க்ஸியோலைட்டிக் ட்ரக்ஸ் இருக்கு. அதாவது ம். மனப்பதட்டத்த குறைக்கிற மாத்திரை. ஒரு மாத்திரை தான் நான் எழுதியிருப்பேன். காலை 1, இரவு 1 ஒரு 10 நாளைக்கு சாப்பிட்டு வாங்கன்னேன். ரொம்ப மகிழ்ச்சியா அடுத்த முறை வந்து சொல்லுவாங்க. அதனால நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மை. இந்த மன அழுத்தம் உடல் நலத்த பாதிக்குது. அதுலயும் மருத்துவர்கள் கவனம் செலுத்தணும். சிறப்பு, சிறப்பு ஐயா.